Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கொள்கையற்ற கூட்டத்தினர் மலிவான அரசியல் செய்வதாக முதல்வர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் அரசு விழாவில் உரையாற்றிய அவர், எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமாக எந்த விமர்சனமும் வைக்க முடியாமல் திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என பொத்தாம் பொதுவாக சொல்வதாக குற்றம் சாட்டினார். காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் என தேர்தல் அறிக்கையில் சொல்லாத வாக்குறுதிகளையும் செயல்படுத்திக் கொண்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்த முதல்வர், பொய்களை வைத்து கருத்துருவாக்கம் செய்யலாம் என சிலர் நினைப்பதாகவும் குற்றம் சாட்டினார். பொய்களை பரப்புறதும் கடங்கம் கற்பிக்கிறதும் காலங்காலமாக அவங்களுடைய அரசியல். கொள்கையற்ற அந்த கூட்டத்துக்கு அதை தாண்டி ஒன்றும் தெரியாது. மலிவான அரசியல் பண்றவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும், வாக்களிச்ச மக்களான உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு உண்டு. அதை நான் உணர்கிறேன். பழனிசாமி முதல்வராக இருந்தபோது வெளிநாடு சென்று ஈர்த்த முதலீடுகளில் கால்வாசி கூட தமிழகத்துக்கு வரவில்லை என முதல்வர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரியில் அரசு விழாவில் பேசிய அவர், தமிழ்நாட்டை விட்டு தொழில் நிறுவனங்கள் ஓடிப்போக காரணமாக இருந்தவர் பழனிசாமி என விமர்சித்தார். அதிமுகவின் 10 ஆண்டு கால ஆட்சியில் நிறைவேற்றிய வாக்குறுதிகள் என்னென்ன என்று பழனிசாமியால் சொல்ல முடியுமா என கேள்வி எழுப்பிய முதல்வர் ஸ்டாலின், அதிமுகவின் 10 ஆண்டு கால சீர்கெட்ட நிர்வாகத்தால் தொழில் முதலீட்டாளர்கள் அண்டை மாநிலங்களுக்கு ஓடிப்போன நிலைமையை திமுக அரசு மாற்றியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில கொடுத்த வாக்குறுதிகள், நிறைவேற்ற வாக்குறுதிகள் என்னன்னு அவரால் பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? அதிமுக ஆட்சியுடைய 10 ஆண்டு கால சீர்கட்ட நிர்வாகத்தால தொழில் முதலீட்டாளர்கள் தலைவிரிக்க அண்டை மாநிலங்களுக்கு ஓடுனாங்களா மறக்க முடியுமா? அந்த நிலைமையை அப்படியே தலைகளாக நாம மாற்றியிருக்கிறோம். மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் நீட் விலக்கு அளிக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். நீட் விலக்கு பெற சட்ட போராட்டம் நடத்தினோம் என்றும், அதிமுகவை போல் தாங்கள் மறைத்து வைத்து நாடகம் ஆடவில்லை எனவும் அவர் கூறினார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நீட் விலக்கு அளிக்கப்படும் என ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளதாக குறிப்பிட்ட முதல்வர், நாம் நினைக்கும் ஆட்சி மத்தியில் நிச்சயம் அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். நீட் விலக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. நாங்க மறுக்கலையே, நல்லா கவனிங்க. இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. அதுக்காக நாங்கள் முயற்சி செய்யாமல் இருந்தோமா? முயற்சி செய்யாமல் இருக்கிறோமா? ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே நீட் விலக்குக்கு சட்டமன்றத்தை சட்டமேற்றி அனுப்பினோம். அதை என்ன மாதிரியான சூழ்ச்சிகள் எல்லாம் பண்ணி ஆளுநர் மூலமாக தடுத்தாங்க, இது நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். அப்பவும் கடுமையான சட்ட போராட்டம் நடத்தணும். அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ அதை மறைச்சு வச்ச மாதிரி நாடகம் ஆடலையே. கிருஷ்ணகிரியில் அரசு விழாவில் பங்கேற்ற முதல்வர் மு க ஸ்டாலின் 5 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். தளி ஊராட்சி ஒன்றியத்தை பிரித்து அஞ்செட்டி தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படும் என்றும், கெளமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் 12 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கப்படும் என்றும் முதல்வர் அறிவித்தார். கெளமங்கலம் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் புறவழி சாலை அமைக்க சாத்தியக்கூறு அறிக்கை பெறப்படும். ஒசூர் மாநகரில் தேசிய நெடுஞ்சாலைகளை இணைக்கின்ற வகையில் சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கப்படும். ஒசூர் மாநகரில் புதிய ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளையும் முதல்வர் வெளியிட்டார். கிருஷ்ணகிரியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ராயக்கோட்டை மேம்பாலம், லண்டன்பேட்டை தாலுகா அலுவலகம், பழைய பெங்களூரு சாலை பகுதிகளில் நடந்தும் வாகனத்திலும் முதல்வர் சாலை வலம் சென்றார். தொடர்ந்து அரசு விழாவில் பங்கேற்ற அவர் 2885 கோடி ரூபாய் மதிப்பிலான 1114 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். முடிவுற்ற 193 பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். மேலும் 2,32,053 பயனாளிகளுக்கு 2,052 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கினார். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays,
South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.